கெடாவில் 2023ஆம் ஆண்டு முதல் சூதாட்ட நிலையங்களுக்கான உரிமங்களை வழங்குவது புதுப்பிப்பது நிறுத்தப்பட்ட நிலையில் அக்கொள்கை தங்களுக்கு சிக்கலை கொண்டு வரலாம் என மாநில மந்திரி பசார் ஒப்புக்கொண்டுள்ளார். அந்நடவடிக்கையால் சூதாட்ட நிலையங்களின் நடத்துனர்களிடம் இருந்து நூற்றுக்கணக்கான மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான இழப்பீடு கோரிக்கைகள் வரலாம் என்பதை நிராகரிக்க முடியாது. எனினும் பாதிக்கப்பட்ட நடத்துனர்கள் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தால் அதனை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள தயார் என டத்தோஸ்ரீ முகமது சனுசி நூர் தெரிவித்தார். சூதாட்ட நிலையங்களின் நடத்துனர்கள் கோரும் இழப்பீட்டுத் தொகை முதலில் நிரூபிக்கப்பட வேண்டும். அதற்காக உள்நாட்டு வருவாய் வாரியமான LSTNக்கு அறிவிக்கப்பட்ட வருமான பதிவுகளும் பரிசீலிக்கப்படலாம். கெடாவில் செயல்பட்ட காலம் முழுவதும் அவர்கள் உண்மையான வருமானத்தை LSTNக்கு அறிவித்தார்களா இல்லையா என்பதே கேள்விதான். அறிவிக்கவில்லை என்றால் அவர்களின் இழப்பீடு கோரிக்கையை முறியடிப்பது எளிதாக இருக்கும் என சனுசி விளக்கினார். சூதாட்ட நிலையங்கள் ஒருவேளை அறிவித்திருந்தால் அவர்கள் எவ்வளவு வருமானத்தை ஈட்டினார்கள் என்பது நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும். சூதாட்ட நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக மாநில அரசின் பணத்தை தன்னிச்சையாக பயன்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டை மாநில அரசு தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் சனுசி உறுதியாக கூறினார். கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூதாட்ட நிலையங்களுக்கான வணிக உரிமங்களை வழங்குவதையும் புதுப்பிப்பதையும் நிறுத்திய மாநில அரசின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கில் மேல்முறையீட்டை தொடர அனுமதி கோரி மாநில அரசு செய்த மனுவை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு.